கடந்த இந்த நவம்பர் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு முறையும் நிறைய அற்புதங்களை நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க. அவங்க நம்ம பங்கு சேராதவர்கள், ஆனால் முதல் செவ்வாய்க்கிழமையில் தவறாமல் வந்து கொண்டு இருப்பவர்கள். உங்களுக்கு தெரியும், நம்ம எண்ணெய் மந்திரித்து பூசுகிறோம்ல, அதை ஒரு சாட்சி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுங்கள். ஓசூரில் என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காங்க, தேவ அன்பு அவர் பேர். வாயில் புண்ணு, இந்த வாய் புண்ணு வந்து ஆறவே இல்லை. உங்களுக்கு தெரியும், வாயில் புண்ணு வந்தால் புண்ணு ஆறலை அப்படின்னா கேன்சராக மாறிடும். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு மவுத் கேன்சர்லாம் வந்திருக்கு. பதறி எனக்கு தெரியல. அப்போது நான் சொன்னேன், நான் அந்தோனியார் கோயில் போயிருக்கேன், இங்கே எண்ணெய் தராங்க, புதுமை எண்ணெய் நான் கொடுத்து அனுப்புகிறேன் ஃபாதர், இங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஓசூருக்கு, நீங்களே சொல்லுங்கள் என்ன. அந்த அம்மா நான் பார்க்கல, அப்புறமா போயிட்டாங்க. அந்த எண்ணெயை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பல 2-3 மாதங்களுக்கு முன்பாக. அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன். அந்த வாயில் இருந்த புண்ணு பெருசாக இருந்தது, பல மருந்துகள் பார்த்துருக்காங்க, டாக்டர்லாம் பார்த்துருக்காங்க, சரியாகல. ஆனால் இங்கிருந்து கொடுக்கப்பட்ட இந்த புதுமை எண்ணெயை அவங்க ஓசூரில் இருக்க அந்த தேவ அன்பு என்ற அந்த சகோதரருக்கு வாயில் தடவி இருக்காங்க. காயாத புண்ணு, எந்த மருந்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாத புண்ணு, அந்த புதுமை எண்ணெய், அந்தோனியாருடைய புதுமை எண்ணெய் போட்ட பிற்பாடு அந்த புண்ணு வெகு விரைவிலே காய்ந்து போனி சுகமாக இருப்பதாக சொன்னாங்க. ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நிறைய நான் இன்னொரு எனக்கு சொன்னாங்க. நான் அடுத்த வாரம் முதல் செவ்வாய்க்கிழமை சொல்கிறேன். இனி கூட ஒரு அம்மா வந்து என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. அவ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதான் நம்பிக்கையோடு நம்ம வந்து அந்தோனியாரை அண்டி வருகிறேன். நீ காலையில் போச்சு பாருங்க, அவ்வளோ மழை. நான் சின்ன படம் சொன்னேன், 10 பேர் கூட வர மாட்டாங்க பல கோயில், ஏன்னா கூட்டமே இருக்காது. 100 பேர் இந்த ஆலயத்தில் நம்ம பங்கை சேர்ந்தவங்க 10 பேர் தான். ஏன்னா கண்டிப்பாக பல பேர் பல இடங்கள்லேருந்து, ஐயப்பாக்கத்துலேருந்து, இந்த பக்கம் போரூர்லேருந்து. நான் கேட்டேன், நீங்கள்லாம் புதுசாக இருக்கு, எங்கேருந்து வரீங்க? எல்லாரும் பாருங்களேன். இப்போது நான் யோசிச்சு பார்க்குறேன், மழையாக இருக்குது, ஏன் இன்றைக்கி பூசைக்கு போகணும்? அந்தோனியா தானே, விடுங்க ஒரு வாரம் போடல, நான் அந்தோனியா பூச்சிக்க போகிறேன். ஆனால் பாருங்கள், அவங்க நம்பிக்கையாக வராங்க. நான் 5 வாரமோ 7 வாரமோ 10 வாரமோ 11 வாரம், அப்போ இவ்வளோ பேர் நாங்களே அதிசயம். ஏன்னா அவ்வளோ மழை, அடி பொழுக்குது. அப்படிப்பட்ட மழையிலும் கூட அநேகர் இந்த காலையில் இந்த திருப்பலியை பங்கேற்று ஆராதனை பங்கேற்று சென்று மீண்டும் ஆசிரும் நம்பிக்கையோடு நீங்கள் வருகிற காரியங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு நம்முடைய பாதுகாவல் பருந்து பேசி தருவார்.